ஓம் நம சிவாய. வணக்கம். திருவிளையாடல் 2 வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலம். துர்வாச முனிவர்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அவரோட கோபம் மற்றும் சாபம். முன்னொரு காலத்தில் அவர் காசியில் லிங்கம் ஒன்றை ஸ்தாபிதம் செய்து பூஜை செய்து வருகிறார். அவருடைய பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்காக பொற்தாமரை ஒன்றை தன் திருமுடியிலிருந்து பூலோகத்தில் விழச் செய்கிறார். அதை மிகுந்த பக்தியுடன் வாங்கி கொண்ட துர்வாசர் அதை எடுத்துக்கொண்டு ஸ்வர்கலோகத்திற்கு செல்கிறார். அங்கு இந்திரன் அசுரரை வென்று வெற்றி வாகை சூடி மிகுந்த மகிழ்ச்சியில் காணப்படுகிறான். அனைவரும் அவனை வாழ்த்திய வண்ணம் உள்ளனர். துர்வாச முனிவரும் அவனுக்கு ஆசீர்வாதம் செய்து வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பொற்தாமரை இந்திரனுக்கு கொடுக்கிறார். இந்திரன் செல்வ செருக்கோடு அதை ஒரு கையில் வாங்கியதோடு மட்டுமல்லாமல் வாங்கி தன் வெள்ளை யானையான ஐராவதத்தின் தலையின் மேல் வைத்து விடுகிறான். அந்த யானையும் அந்த பொற்தாமரையை கீழே தள்ளிவிட்டு அதை காலால் நசுக்கி விடுகிறது. இதை பார்த்த துர்வாச முனிக்கு கடும் கோபம் வந்தது. அவர் இந்திரனை பார்த்து, உன்னுடைய தலைமுடிக்கு, அதாவது உன்னுடைய ராஜ்யத்திற்கு ஆபத்து வரப்போகிறது, உன் ராஜ்யத்தை இழக்கப் போகிறாய் என்று சபித்து விடுகிறார். இதை கேட்ட தேவர்கள் எல்லாம் பயந்து அலறி அவரிடம் சாபத்திற்கு பிராயச்சித்தம் வழங்குமாறு வேண்டிக் கொள்கின்றனர். ஆனால் துர்வாசரோ சிவபெருமானின் பொற்தாமரையை அவன் நிந்தனை செய்து விட்டதால் இந்த சாபத்திற்கு விமோசனம் கிடையாது. ஆனால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகட்டும் என்று கூறி இந்திரனுடைய வெள்ளை யானையான ஐராவதம் காட்டு யானையாக மாறி 100 ஆண்டுகள் பூலோகத்தில் அலைந்து திரிந்து பின் ஸ்வர்கலோகம் வந்தடையும் என்று கூறிவிடுகிறார். அதனால் அவனுடைய யானையான ஐராவதம் பூலோகத்திற்கு சென்று கரிய காட்டு யானையாக மாறி திரிந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் திரிந்த அந்த யானை கடைசியாக கடம்பவனத்திற்கு வருகிறது. அங்கிருக்கும் பொற்தாமரை குலத்தை பார்க்கிறது. அதற்குள் 100 ஆண்டுகள் முடிந்துவிட அந்த யானைக்கு தான் யார் என்ற பழைய ஞாபகம் திரும்ப வந்துவிடுகிறது. உடனே பொற்தாமரையில் குளித்துவிட்டு அங்கிருக்கும் நீரை தன்னுடைய தும்பிக்கையால் எடுத்துக்கொண்டு சென்று கடம்பவனத்தில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்கிறது. அவனுடைய யானையின் பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் ஐராவதத்திற்கு முன் காட்சியளித்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, அதற்கு ஐராவதம், உன்னை தாங்கியிருக்கும் இந்த 8 திக்கு யானைகளில் நானும் ஒருவனாக மாற வேண்டும் என்று கூறுகிறது. ஆனால் சிவபெருமானோ, இந்திரன் எனக்கு மிகவும் பாசமானவன், என்னுடைய பக்திக்கு பாத்திரமானவன், அதனால் அவனை சுமப்பதே உனக்கு நலம் பயக்கும், அதனால் ஸ்வர்கலோகத்திற்கு திரும்பி சென்று விடுமாறு கூறிவிடுகிறார். அதை ஒப்புக்கொண்ட ஐராவதம் அங்கிருந்து மேற்கு திசை நோக்கி சென்று ஐராவத தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தத்தையும் ஒரு மூர்த்தியையும் ஒரு விநாயகப் பெருமானையும் ஸ்தாபிதம் செய்து பூஜை செய்து வருகிறது. இதை அறிந்த இந்திரன் தன்னுடைய காவலர்களை அனுப்பி ஐராவதத்தை ஸ்வர்கலோகத்திற்கு வரச் சொல்கிறான். ஆனால் ஐராவதம் மீண்டும் சில ஆண்டுகள் பூலோகத்திலே தங்கி ஐராவத தீர்த்தத்திற்கு கிழக்கு திசைக்கு சென்று அங்கு ஐராவதம் என்ற நகரை உருவாக்கி இந்திரீஸ்வரர் என்ற சிவலிங்கத்தை ஸ்தாபிதம் செய்து பூஜை செய்து வருகிறது.